பாசிப்பருப்பு சாம்பார்னாலே அந்த வலுவலுப்பு தன்மை சிலருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சொல்ல போகிற அந்த 2 சீக்ரெட் டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா கொஞ்சம் கூட மலுமலுப்பே இல்லாத சுட சுட இட்லி, தோசை, முக்கியமாக சாதத்துக்கு அட்டகாசமான டேஸ்ட்டில் பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். 150 கிராம் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு வானலில் சேர்த்து இது பொன்னிறம் ஆகிற வரையும் வறுக்கணும். கலர் பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு அழகான கோல்டன் கலர் வரணும். இது மாதிரி வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே வச்சுருங்க, ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளாட்டி நம்ம வெங்காயம், தக்காளி, மற்ற ஐட்டங்கள் எல்லாம் கட் பண்ணிக்கலாம். அடுத்து பருப்பை நல்லா அலசிட்டு குக்கருக்கு மாற்றி தேவையான அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றிட்டு இதில் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, பூண்டு இது எல்லாமே சேர்த்துக்கணும். வெங்காயம், தக்காளி ஒன்று சேர்த்துக்கிட்டா போதும். பூண்டு மட்டும் ஒரு 15 பல் அளவுக்கு அவசியம் சேர்த்துக்கணும். காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகாய் 2லேருந்து 5 வரையும் சேர்த்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு குழம்புக்கு 2 டிப்ஸ் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஒன்று வந்து பருப்பை நல்லா வறுத்துக்கணுங்க. பருப்பை நல்லா வறுத்துட்டோம் அப்படின்னாக்க மலுமலுப்பு தன்மை, அந்த வலுவலுப்பு இருக்காது. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு ஜீரகம் கொஞ்சோன்னு சேர்த்துக்கணும். ஜீரகம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு 5லேருந்து 6 விசில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பருப்பு நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு வேகணும். அது போல் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறமா நல்லா குக்கர் விசில்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறமே என்ன பண்ணணும், பருப்பை இது போல் மத்து இல்லைனாக்கா குண்டு கரண்டி வச்சு நல்லா கடைஞ்சிக்கணும். பருப்பில் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு பருப்பு மசியாது. அதனால தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி நல்லா இது போல் கடைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா இன்னும் 1-2 பருப்பு முழுசாக இருந்தாலும் எல்லாமே நல்லா கரைஞ்சிரும். இப்போ இதில் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் போட்டுருங்க. சாம்பார் கொதிக்கட்டும். அதுக்குள்ளாட்டி நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் 4லேருந்து 5 பத்தை எடுத்துக்கணும். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் சோம்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எந்த அளவுக்கு அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போ சாம்பார் இந்த பக்கம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிச்சிட்டு இருக்க சாம்பாரில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய தேங்காய் விழுதை சேர்த்துக்கணும். மிக்ஸி ஜார் அலசிட்டு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த பாசிப்பருப்பு சாம்பாரை வாசமாக்குறதுக்கு இந்த 2வது டிப்பு தேங்காய் சேர்க்குறது தாங்க. சோம்போடு அரைச்சி சேர்க்கும்போது ரொம்ப வாசமாகவும் ருசியாகவும் இருக்கும். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷம் அளவுக்கு கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம். இதில் கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், வரமிளகாய், காய்ந்த மிளகாய் 1லேருந்து 2, கறிவேப்பிலை சிறிதளவு, வெங்காயம் பல்லாரி வெங்காயமாக இருந்தாக்கா 1/2 வெங்காயத்தை கட் பண்ணி இதில் சேர்த்துக்குங்க. இல்லைனாக்கா சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 4 வெங்காயம் அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துட்டு அதையும் இதில் தாளிச்சுக்கணும். தேங்காய் அரைச்சி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தாளிப்பு சேர்க்கணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கரிகிராமல் பொன்னிறமாகிற வரையும் வதக்கிட்டு இதை அப்படியே இப்போ நம்ம சாம்பாரில் சேர்த்துக்க போகிறோம். தாளிப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவசியம் பெருங்காயத்தூள் சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே சாம்பாரில் சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சுருங்க, இந்த வாசம் வெளியே போகாமல். மதியான சாதத்துக்கு சுட சுட இந்த சாம்பாரை போட்டுக்கிட்டு உருளைக்கிழங்கு வறுவல் இல்லைனாக்கா அப்பளம் தொட்டுட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும்.